இந்த 54 நாளில் ஆரம்ப காலத்தில் இருந்தே இந்த புதிய முதலமைச்சரை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு திமுகவும் அதிமுகவும் பண்ணாத தில்லாலங்கடி வேலைகளே இல்லை. அவருக்கு புரோட்டோகால் தெரியாது, அரசு கோப்புகளை எப்படி பார்க்கணும்னு தெரியாது, சட்டமன்ற நடைமுறைகள் தெரியாது. மின்வாரியத்தில் தகுதியான ஆட்களை கூட வேலைக்கு எடுக்க விடாமல் வேக்கன்சி ஃபைல்களை எல்லாம் முடக்கி வச்சுருந்தாங்க. ஸோ ஆட்கள் பற்றாக்குறையை வச்சுக்கிட்டே பல இடங்களில் வேணும்னே கரண்ட்டை கட் பண்ணி இந்த புதிய அரசாங்கத்துக்கு மக்கள் மத்தியில் மேலும் ஒரு கெட்ட பெயரை உருவாக்கணுன்றதான் அவங்களோட மாபெரும் சதியாக இருந்தது. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் அரசியல் மேடை. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே இது வரைக்கும் எந்த ஒரு புதிய அரசும் சந்திக்காத அளவுக்கு ஆரம்பித்த முதல் நாளில் இருந்தே பயங்கரமான முட்டுக்கட்டைகளையும் குடைச்சல்களையும் பின்னாடி இருந்து கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் மாசா ஜெயிச்சு புதிய தூய்மையான தலைமையை மே 10ஆம் தேதி பதவியேற்றப்போ இவங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியாது, சும்மா 4 நாளைக்கு ஓட்டுவாங்க, அப்புறம் நாமளே பின்வாசல் வழியாக உள்ளே பூந்துடலாம். ஏன்னா எப்பவுமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்வாசல் வழியாக போக தெரியாது திமுக காரங்களுக்கு இல்லையா அப்படின்னு அறிவாலயமும் எடப்பாடி கூடாரமும் சும்மா ரகசியமாக பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஜூலை 2 வியாழக்கிழமை வரைக்கும் கணக்கு பின்னணி பார்த்தா இந்த புதிய அரசு கோட்டையில் உட்கார்ந்து கரெக்டாக 54 நாட்கள் ஆகுது. இந்த 54 நாளில் தமிழ்நாட்டில் நடந்திருக்க மாற்றங்கள் எல்லாம் இது வரைக்கும் நம்ம தேட்டரில் சும்மா கை தட்டி ரசித்த சினிமா பாணி அரசியலை நிஜ வாழ்க்கையில் அச்சு பிசுகி அப்படியே பார்த்தீங்கன்னா கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டையே மாற்றி ஆண்ட திமுக அதிமுக ஆட்சிகளில் என்ன நடந்துச்சுன்றதை இப்போ மக்கள் சும்மா ஓப்பனாக பேசி விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கடந்த கால திராவிட ஆட்சிகளில் ஒரு சின்ன சைன் வாங்கணும்னாலே, இல்லைனா ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸில் சர்டிஃபிகேட் வாங்கணும்னாலே டேபிளுக்கு அடியில் எவ்வளோ நோட்டு கட்டுகளை எண்ணி தர வேண்டி இருந்தது அப்படின்றது இந்த ஊருக்கே தெரியும். ஆனால் இன்றைக்கி நிலைமையை சும்மா அப்படியே தலைகீழாக மாறி இருக்கு. இதில் எத்தனை பேர் ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அரசு ஆஃபீஸ்களில் இருக்கிற சின்ன அதிகாரி முதல் பெரிய அதிகாரி வரைக்கும் லஞ்சம் வாங்கணும்னு நினச்சாலே சும்மா கையெல்லாம் நடுகுது, அவங்களுக்கு நெஞ்செல்லாம் படன்னு ஆகுது. அடி வயிற்றுல மரண பயம் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா புதிய முதலமைச்சர் பதவியேற்ற முதல் நாளே என்னோட அரசில் ₹1 கூட லஞ்சம் இருக்கக்கூடாது அப்படின்னு சும்மா ஓப்பனாக சவால் விட்டு ஆக்ஷனில் இறங்கிட்டார். இத்தனை வருஷமாக திராவிட மாடல் பேசிகிட்டு இருந்த திமுக ஆட்சியில் டெண்டர் விரும்பணும்னா 40% கமிஷன், டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கணும்னா கோடிக்கணக்கில் லஞ்சம்னு ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்தையும் சும்மா அப்படியே குட்டிச்சவராக்கி அநியாயமாக வச்சுருந்தாங்க. முக்கியமாக இந்த 54 நாளில் ஆரம்ப காலத்தில் இருந்தே இந்த புதிய முதலமைச்சரை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு திமுகவும் அதிமுகவும் பண்ணாத தில்லாலங்கடி வேலைகளே இல்லை. அவருக்கு புரோட்டோகால் தெரியாது, அரசு கோப்புகளை எப்படி பார்க்கணும்னு தெரியாது, சட்டமன்ற நடைமுறைகள் தெரியாது, அப்படி தினமும் ப்ரெஸ் மீட் வச்சு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதை விட அசிங்கம், சட்டமன்றத்துக்குள்ளேயும் சரி வெளியில் அரசு விழாக்கள்லையும் சரி திமுக காரங்க தங்களோட எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு பயங்கரமாக புரோட்டோகால் ட்ராமா பண்ணாங்க. புதுசாக ஜெயிச்சு வந்திருக்கவங்கள ஒரு மாதிரி கேவலமாக நடத்துறது, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு ஏளனம் பேசுகிறதுன்னு தங்களோட திமிரை காட்டிக்கிட்டே அப்படியே பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு வெட்டி பந்தா காமிச்சிட்டு இருந்தாங்க. வெளியில் மீடியா முன்னாடி சும்மா நாகரீகமாக பேசுகிற மாதிரி அடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே அரசு இயந்திரத்தில் இருக்கிற தங்களது பினாமிகளை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, ஆனால் நாங்கள் உங்களுக்கு பின்னாடி ஆப்பு வச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மைண்ட் செட்டோட நிறையா முட்டுக்கட்டைகளை போட்டாங்க. இப்போது அறிவாலயத்தோட அசல் பிளானே என்னன்னா, எப்படியாவது இந்த புதிய ஆட்சியை முழுசாக வேலை செய்ய விடாமல் முடக்கி அப்படியே கவிழ்க்கிறதுக்கு என்னென்ன தில்லாலங்கடி வேலைகள் பண்ண முடியுமோ அத்தனையும் பின்னாடி இருந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் முதலமைச்சர் இதுக்கு எதுக்குமே பார்த்தீங்கன்னா வெளியில் எமோஷனல் ஆகி பேசவே இல்லை. அதுதான் ரொம்ப முக்கிய உறவுகளே. சும்மா அப்படியே சைலண்ட்டாக இருந்து ஒவ்வொரு காயாக நகர்த்தி அவங்களோட கவிழ்ப்பு பிளானை எல்லாமே சும்மா சுக்குநூறாக உடைச்சிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. இதுக்கு மிக சிறந்த உதாரணம் தான் மின்சாரத்துறையில் நடந்த அந்த மெகா விவகாரம். இத்தனை வருஷமாக மின்வாரியத்துக்குள்ள திமுக காரங்களோட ஆதிக்கம் சும்மா அராஜக லெவலில் இருந்தது. புதிய அரசு பதவியேற்ற உடனே
எரிசக்தி துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் வேலை செய்ய முற்பட்டப்போ உள்ளுக்குள்ளே இருந்து அந்த பழைய கமிஷன் குரூப் வந்து எந்த ஒரு வேலையுமே ஒழுங்காக பண்ணாமல் புதிய திட்டங்களுக்கு முட்டுக்கட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. முக்கியமாக கடந்த கால ஆட்சிகளில் மின்வாரியத்தில் தகுதியான ஆட்களை கூட வேலைக்கு எடுக்க விடாமல் வேக்கன்சி ஃபைல்களை எல்லாம் முடக்கி வச்சுருந்தாங்க. ஸோ ஆட்கள் வந்து பற்றாக்குறையை வச்சுக்கிட்டே பல இடங்களில் வேணும்னே கரண்ட்டை கட் பண்ணி இந்த புதிய அரசாங்கத்துக்கு மக்கள் மத்தியில் மேலும் ஒரு கெட்ட பேரை உருவாக்கணுன்றதான் அவங்களோட மாபெரும் சதியாக இருந்தது. ஸோ மின்சாரத்தை கட் பண்ணால் பிரச்சனை பண்ணி மக்கள் வந்து கொதிச்சு எழுந்துருவாங்க, ஆட்சியை ஈஸியாக வந்து கவிழ்க்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா கணக்கு போட்டாங்க. ஆனால் முதலமைச்சர் இந்த சதியை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிட்டாப்புல. மின்வாரியத்தில் வந்து நடக்கிற இந்த தில்லாலங்கடி வேலைகள் முறியடிக்கணும்னா முதல்ல அங்கே இருக்கிற காலி பணியிடங்களை வந்து சரியான திறமையான ஆட்களை உள்ளே இருக்கிறது தான் முதல் வேலைன்னு முடிவு பண்ணி உடனே வந்து பார்த்திங்கன்னா களத்தில் இறங்கி வேலைக்காக காத்துக்கிட்டு இருந்த நூற்றுக்கணக்கான தகுதியான இளைஞர்களை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சி அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து அப்படியே கையிலேயே வந்து கொடுத்தாரு கூப்பிட்டு. எப்போ சரியான ஆட்கள் உள்ளே இறங்குனாங்களோ அப்போவே அந்த மின்வெட்டு சதியும் ஆட்சியை முடக்க நினைச்சாப்லான்னு மொத்தமாக முடிஞ்சு போச்சு. அதோடு அங்கே ஒரு ஆப்போச்சாப்லையா நம்ம முதல்வர் புதிதாக ஆன்லைன் மூலமாக டெண்டர் விடுற சிஸ்டத்தை கொண்டு வந்ததால் இத்தனை நாளாக கரண்ட் பில்லில் கமிஷன் அடித்து திராவிட மாஃபியாக்கள் எல்லாம் இப்போது வெளியில் தலை காட்ட முடியாமல் ஒழுதுகிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி விவசாய துறையில் இந்த புதிய அரசு பண்ணியிருக்கிற ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க நகர்வை பற்றி நம்ம பேசியே ஆகணும். வழக்கமாக பட்ஜெட் போடும்போது மொத்த கடனையும் தள்ளுபடி பண்ணுறோம்னு சொல்லி திராவிட கட்சிகள் வெற்றி விளம்பரம் தேடி கடைசியில் நிதி பற்றாக்குறைன்னு கைவிரிச்சிருவாங்க. ஆனால் நம்மளுடைய முதலமைச்சர் ஒரு ப்ராக்டிக்கலான பொருளாதார பார்வையோட இந்த விஷயத்தை வந்து கையாண்டிருக்காப்புல. விவசாயிகளுக்கு இப்போதைக்கு இருக்கிற அந்த மாபெரும் பொருளாதார சுமையிலிருந்து முதற்கட்டமாக ஒரு பாதியை நம்ம அப்படியே இறக்கி வைப்போம், மீதி இருக்கிற பாதியை அடுத்தடுத்த கட்டங்களில் நிதி நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அரசே ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லி விவசாயிகளின் கூட்டுறவு கடன்களை முதற்கட்டமாக பாதி தொகையை அதிரடியாக ரத்து செஞ்சார். இதனால் அரசாங்கத்தின் நிதி நிலைமையும் பாதிக்கப்படல, அதே சமயம் அடிமட்டத்தில் இருக்கிற நிஜமான விவசாயிகளும் உடனே அவங்க நிம்மதியும் கிடச்சிது. ஸோ இத்தனை வருஷமாக கடனாளியாக கிடந்த விவசாயிகள் இப்போது நிம்மதியாக மூச்சு விடுறாங்க. திராவிட ஆட்சிகளில் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறோம்னு சொல்லி தங்களுக்கு வேண்டப்பட்ட விஐபிகளோட கோடிக்கணக்கான கடன்களை மட்டும்தான் தள்ளுபடி பண்ணியிருக்கானுங்க. ஆனால் இந்த புதிய அரசு நிஜமான ஏழை விவசாயியோட கையை பிடிச்சி தூக்கி விட்டுருக்குங்க. அடுத்ததான் மக்கள் மத்தியில் சும்மா தாறுமாறாயிட்டான ஒரு மெகா ஸ்கீம் தான் தாய்மாமன் தங்கம் ஒரு திட்டம். அதாவது பிறக்கக்கூடிய எல்லா ஏழை குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்க மோதிரம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் இதை பற்றி. இந்தியா முழுவதும் பேசப்பட போகிற ஒரு எமோஷ்னலான ஒரு திட்டம் இது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மோதிரத்தை யாருமா போட்டது, வளர்ந்த போய் எனக்கு என்னோடய மாமா வந்து தாய் மாமா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு மோதிரம் போட்டார் அப்படின்னு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற ஒரு அற்புதமான ஒரு திட்டம்ங்க இது. உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா மனநிறைவோட இந்த திட்டத்தை வந்து நானும் பாராட்டினேன், மக்களும் சரி இதை வந்து ரொம்ப 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 வந்து பார்த்திங்கன்னா வரவேற்றாங்க. இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் இந்த கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இதை கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அறிவாலய ஐடி கும்பல் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக எடுத்து உருட்ட ஆரம்பித்தாங்க. நீ பாட்டு உருட்டு இஷ்டத்துக்கு உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நெகட்டிவாக அப்படி சொன்னாங்க. ஆனால் மக்கள் வந்து ரொம்ப உஷாராக இருக்காங்க உறவுகளே. அதாவது உங்களோட இந்த பழைய அரசியல் ட்ராமா எல்லாம் தற்போதைய நேர்மையான அரசுக்கிட்ட ஒரு நாளும் வேலைக்கு ஆகாது அப்படின்றத இந்த திமுக கட்சிக்காரங்க கிடையாது, அதாவது எதிர்கட்சிக்காக கூட எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும். இதற்கெல்லாம் மேலாக தமிழ்நாட்டை உலுக்கிக்கிட்டு இருக்க அந்த போதைப் பொருள் மாஃபியா வேரோடு அழிக்க முதலமைச்சர் கொண்டு வந்திருக்க அந்த மெகா அதிரடி படை, இதற்கெல்லாம் மேலாக தமிழ்நாட்டை உலுக்கிக்கிட்டு இருந்த அந்த போதைப் பொருள் மாஃபியாவை வேரோடு அழிக்க முதலமைச்சர் கொண்டு வந்திருக்க அந்த மெகா அதிரடி படை தான் சிங்கப்பெண் அதிரடி படை. மற்றும் தமிழ்நாட்டில் ஸ்கூலில் காலேஜில் வாசலில் சும்மா சர்வ சாதாரணமாக கஞ்சாவும் மாத்திரையும் வித்துட்டு இருந்த அந்த திராவிட கட்சிகள் பின்னணி கொண்ட, எப்படி நோட் திஸ் பாயிண்ட், திராவிட கட்சிகள் பின்னணி கொண்ட போதை கும்பலை தும்சம் பண்ண இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை. அது மட்டும் இல்லாமல் டிஜிபி கிட்ட கூப்பிட்டு ஃபஸ்ட்டு வேலையை வந்து பெண்கள் பாதுகாப்பு போதைப் பொருளை வந்து ஒழிக்கணும். ஓகேங்களா? ஸோ கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் இதுதான் இம்பார்ட்டன்ட் சொல்லி அந்த சிஎம்மோட ஐபிஎஸ் ஐஏஎஸ் மாநாட்டிலே தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இருக்கிற ஆஃபீஸர்கள் எந்த ஒரு அரசியல் தைடும் இல்லாமல் நைட்டோட நைட்டாக ரைடு போய் தமிழ்நாட்டின் வந்து முக்கிய போதை புரோக்கர்களாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஆணிவராக அக்குவராக தூக்கிட்டு இருக்காங்க.
ஸோ இத்தனை வருஷமாக திமுக ஆட்சியில் போதைப் பொருள் கடத்துறவங்களுக்கே ஆளுங்கட்சியில் பெரிய பெரிய பதவி கொடுத்து அழகு பார்த்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற புதிய அரசு சாமானிய வீட்டு பிள்ளைகளோட வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த 54 நாளில் மட்டும் இல்லைங்க, இந்த 54 மட்டும் பல 100 கோடி மதிப்புள்ள போதை நெட்வொர்க் வந்து மொத்தமாக முடக்கியிருக்கு. ஒரு பக்கம் டிஜிபி கிட்ட சொல்லி கிளியராக போதைப் பொருள் பெண்கள் பாதுகாப்பு போதைப் பொருளில் மெயின் கவனம் ஓகேங்களா அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டாங்க, ரவுடிசம் ஃபுல்லாக ஒழிக்கணும்னு. இன்னொரு பக்கம் சிங்கப்பெண் அதிரடிப்படை, அதாவது சைமல்டேனியஸாக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஸோ அழகாக கால்குலேட்டிவாக ஒவ்வொன்றும் இந்த அரசு வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஆன் ரெக்கார்ட், சும்மா மேனிபுலேஷன்லாம் கிடையாது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா அரசு நிர்வாகத்தை சும்மா உலக லெவலுக்கு மாற்ற கடந்த ஜூன் 29, 30 தேதிகளில் நடந்த மாபெரும் IAS IPS அதிகார மாநாட்டை பற்றி பேசியே ஆகணுங்க. வழக்கமாக திராவிட ஆட்சிகளில் அதிகாரிகள் மாநாடு நடந்தால் கலெக்டர்களும் எஸ்பிகளும் ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர்களும் எப்படி சல்யூட் அடிக்கணும் தான் வந்து பார்த்தா ரகசிய கிளாஸ் நடக்கும், சரிங்களா? ஆனால் இந்த முறை முதலமைச்சர் தற்போதைய புதிய தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக அதிகாரிகளுக்காக சும்மா நேரடியாக வந்து ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ உங்கள் மாவட்டத்தில் ஒரு பைசா ஊழல் நடந்தாலும் கலெக்டரும் எஸ்பியும் தான் அதுக்கு நேரடி பொறுப்பு அப்படின்னு சொன்ன உடனே இப்போது மாநிலம் முழுக்க இருக்கிற அரசு ஆஃபீஸ்களில் நிர்வாகம் சும்மா புல்லட் வேகத்தில் பறக்குது. மாநிலத்தின் எதிர்கால மின் தேவையை பூர்த்தி செய்ய ஜூன் 19ஆம் தேதி 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்கி காற்றாலை மற்றும் சோலார் மின் உற்பத்தி திட்டங்களை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இங்கே இருக்கிற அத்தனை ப்ராப்ளமும் முடிவுக்கு வரப்போகுது. ஸோ கடந்த காலங்களில் யார் யார் லஞ்சம் வாங்கினாங்க, மக்கள் பணத்தை கொள்ளடிச்சாங்க அப்படின்ற அத்தனை விவரமும் சும்மா வெட்ட வெளிச்சமாக வெளில வரப்போகுது. ஸோ இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா, இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டை தங்களுடைய பாரம்பரிய கோட்டைக்கல்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் தான் மாபெரும் ஆண்ட கட்சி, நாங்கள் தான் தற்போதைய ஆளும் கட்சி அப்படின்னு மார்த்தட்டிட்டு இருந்த திராவிட கட்சிகளோட அடிமட்ட தூண்கள் எல்லாமே இப்போது அப்படியே சரிஞ்சிருச்சு. இப்போது இந்த புதிய தூய்மையான கொள்கை அரசை நோக்கி எல்லாரும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, இனிமேல் தமிழ்நாட்டில் இந்த கமிஷன் அரசியலோ குடும்ப வாரிசு அரசியலோ சல்லி பைசாவு கூட வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அன்றைக்கே கம்பீரமாக நின்று பேசினப்போ மக்களோட பணத்தில் ஒரு பைசா கொள்ளை போனாலும் அது இந்த அரசு சும்மா வேடிக்கை பார்க்காது. தப்பு பண்ணவங்க யாராக இருந்தாலும் அது வெளியிலே வரும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ இப்போ அவர் சொன்ன மாதிரியே கடந்த கால ஆட்சி நடந்த அத்தனை அசிங்கங்களும், நிலக்கரி ஊழல், டெண்டர்கள் முறைகேடு எல்லாமே ஒன்றொன்னா வந்து பார்த்திங்கன்னா புட்டு வெளியில் வந்துட்டுருக்கு, கரெக்டுங்களா? ஸோ அறிவாலயமே இப்போது இந்த அதிரடி நகர்வுகளை பார்த்து நடுங்கி போய் கிடக்கு. ஸோ ஆட்சியை பிடிக்க துடிக்கும் அதிமுகவும் பழிவாங்கும் அரசியலை மட்டுமே நம்பி இருக்கும் திமுகவும் பண்ணுற எந்த ஒரு திலாலங்கடி வேலைகளும் இந்த 35 கோடி குதிரை பேரம் சதிகளும் இப்போது லேட்டஸ்ட்டாக தற்போதைய புது நேர்மையான அரசுக்கிட்ட ஒருபோதும் பலிக்காது. ஏன்னா இது மக்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சி. எப்படி காசே வாங்காமல், அதுதான் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருந்தால் ₹1 காசு வாங்காமல் இந்த அரசு மக்கள் தேர்ந்தெடுத்துக்காங்க. இந்த 54 நாட்களில் போடப்பட்ட அந்த தூய்மையான அஸ்திவாரமும் இனிமேல் வரப்போகிற புதிய மக்கள் நலன் சார்ந்த தொலைநோக்கு திட்டங்களும் சேர்ந்து தமிழ்நாட்டோட அரசியலில் திராவிட கட்சிகளுக்கு நிரந்தரமான ஒரு முடிவுரை எழுதும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை உறவுகளே. ஸோ இன்றைக்கி நம்ம தாவேகாவோட 54 நாட்கள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஸோ மீண்டும் உங்களை நாளை காலை குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ஸோ இன்னைக்கு காலைல காலை குரல் பார்க்காதவங்க சஜஸ்ட் வீடியோஸில் வரும், மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ நேற்று நடந்த அரசியல் நிகழ்வு எல்லாத்தையுமே உங்களுக்கு அதை சொல்லியிருப்பேன். அதே மாதிரி உறவுகளே, வீடியோ பிடிச்சிருந்தா நான் எப்பவுமே சொல்கிறது தான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மெயினாக ஹைப் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ எல்லாரையும் போய் சேர்ந்தடையும். இந்த டிஸ்கஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் நம்ம எந்த டாப்பிக்கை பேசணும், அவங்க எந்த டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு, அப்படின்னா நானே ஒரு டாப்பிக்கை தேர்ந்தெடுத்து பேசுகிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், நன்றி, வணக்கம்.